ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோவில் எது போட்டிருக்கேன்னா, நான் வந்து தலையில் நிற்கணும், அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நிற்பேன், கீழே விழுந்துருவேன். நான் வந்து ஒரு 30 செகண்டு 30 செகண்ட் இல்லை 20 செகண்டாச்சும் நிற்கணும். அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போதைக்கு அது போதும். அதுக்கடுத்து நம்ம அடுத்து 1 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஓரளவு நான் ஃபர்ஸ்ட்லாம் தலையில நடப்பேன். இப்ப கை கொஞ்சம் இன்ஜுரியா இருக்கனால என்னால தலையில நடக்க முடியல. சரி நம்ம அப்ப தலையில நின்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் நிக்கிறது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் நிக்கிறேன், அடுத்து கீழே விழுந்துடுறேன். அப்போ ஒரு சில நேரம் என்னோட ஹேண்டு கொஞ்சம் இதாத்தான் இருக்கும், பயமா தான் இருக்கும். பட் என்ன பண்றது, பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். பாத்தீங்கன்னாலே தெரியும், கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். அந்த கை மட்டும் டம்முன்னு முன்னாடி போய் ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. ஒரு சிலது ஃபுல்லா தலையில நிற்பேன், ஒரு சில கையதான் உண்டிருப்பேன், கீழே விழுந்துருவேன். பாப்போம், வர்றதா ட்ரை பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கான்ஃபிடண்டா பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் ஹேண்டு கொஞ்சம் ஒத்துழைக்காது எனக்கு. இதுல வந்து என் கை தொடக்கன்னு இருந்துச்சு. ஐயோ, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், என் கை தொடக்கன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வலி கொன்றுச்சு. ஸோ நான் வந்து அப்படியே படுத்துட்டேன் அந்த இடத்துல. கால்ல வேற அடி, சொல்ல போனா கால்லயே அடி, கையை வந்து தொடக்கன்றுச்சு. அது என் கையை தான் ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆச்சு, எடுக்கிறப்ப இப்படி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு இது ஆச்சு. நானும் வலியை தாங்கிட்டு சரி ஓகே, அதை பார்த்தா ஒண்ணுங்க முடியாது, கை ஹேண்டுக்காக பார்த்து கீழே விழுகவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் இருந்துச்சு, சரி நம்ம திரும்பி ஒருக்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த தடவை வந்து நான் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. சரி நம்ம கை தான் வலி கொண்டுருச்சு, ஸோ பரவாயில்ல நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் பண்ண ஆரம்பிச்சேன். திருப்பி நான் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணேன். அதுலயும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் நிற்பேன். பட் நான் எப்படியும் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் நிற்கணும். 10 செகண்ட் தான். இப்போ 5 செகண்ட்குள்ள நின்றுருக்கேன், அடுத்த 10 செகண்ட், அடுத்த 15 செகண்ட் அந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகணும். ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் நமக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்கேன். இந்த டெய்லியும் பண்ணுவேன். ஸோ ஓரளவு நிக்கிறேன். அதுக்கு மேல நம்ம கஷ்டமா இருந்துச்சுன்னா செவத்துல சாஞ்சுப்பேன். செவத்துல சாஞ்சிட்டு நின்ட்டோம்னா ஓரளவு நிக்கலாம். ஆனா கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் செவத்த விட்டு தள்ளி ஒரு 2 செகண்ட் நின்று பார்க்கணும். நம்ம சப்போர்ட் கிடைக்கலன்னா செவத்துல சாஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். இந்த ஹேண்ட் ஸ்டாண்டிங் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே, இந்த அளவுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நான் இன்னும் பெஸ்டா பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.